ரெட்டியார்பட்டி வே நாராயணன் அவர்கள் பேசுறீங்களா இல்லையா? நாராயணன் பேசுங்க. வாரிக்கரையிலே நாரியர்கள் கூடி மண்டபம் ஒன்று வளர்ந்து நாரியர்கள் கூடி நாடெங்கும் வாசமிட்டு ஒரு குடைக்குள் ஆளும் காலம் உன்காலம் என் மகனே, அறிந்து பல சாதி முதல் அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பீர். இறை தந்த அருட்கொடை இல்லைங்க, தமிழக மக்களின் 8 கோடி மக்களின் இல்லைங்க, மூத்த உறுப்பு என்பதாலும் அனுபவம் நிறைந்தவர் என்பதாலும் முன்னாடி இந்த துறையை நிர்வகித்திருந்தாலும் இவ்வளவு நேரம் அனுமதிச்சேன். நான் என்ன சொல்ல முடியுங்க இல்லைன்னா இல்ல மற்றவருடைய கஷ்டத்தையும் உணரணும் இல்ல, மற்ற உறுப்பினர் பேச வேண்டும், 12 உறுப்பினர் பேச வேண்டும், பதிலுரை இருக்கிறது இல்ல. நான் இல்ல தொகுதியை பத்தி நிறைய எழுதி கொடுக்கட்டுமே, தொகுதியை பற்றி எவ்வளவு எழுதி கொடுத்தாலும் அவை ஏற்றிட்டு போடுறேன். நான் நன்றி சொல்ல நன்றி 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 மட்டும் சொல்லி நன்றி சொல்லி முடிங்க. ஒரே ஒரு பிரச்சனை இல்ல, எங்கள் மாவட்டத்தில் கிறிஸ்தவ வன்னியர்கள்லாம் அவங்க இருக்கிறதுல பிசியா இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 7 லட்சம் பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு ஏன் கொடுக்க முடியாது? 1 கோடிக்கு பக்கமாக வன்னியர் சமுதாயம் இருக்கிறது. 1 கோடிக்கு மேலே இருக்காங்க. அதில் ஒரு 7 லட்சம் பேருக்கு மட்டும் அவங்க எம்பிசியில் இடம் பெறாமல் இருக்காங்க. அதுக்கு கட்டாயமாக அது அவங்க எம்பிசி பட்டியலில் நாம் சேர்ப்பதற்கு இங்கே முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எம்பிசி பட்டியலில் சேர்த்தால் 1.5 லட்சம் கிறிஸ்தவ வன்னியர்கள் எங்களுடைய மாவட்டத்தில் அவர்கள் இன்னும் பிசியாக இருக்கிறார்கள். அதற்கு பல முயற்சிகளுக்கு தடங்கள் ஆயிடுச்சு. நீங்கள் இருக்க காலத்தில் அதை பிடிங்க. நன்றி, வணக்கம். அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர், அங்கு முன்னாள் அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற போது கிறிஸ்தவ வன்னியரை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். நீங்கள் 5 ஆண்டு காலம் இருந்தீர்கள், ஏன் அதை நிறைவு செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. மாண்பு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறினார், நாங்கள் தான் வீடு கட்டி கொடுத்தோம் சொன்னாங்க. வீடு கட்டி கொடுத்தீங்க, ஆனால் அந்த வீட்டோட தரத்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் போய் பாருங்க. ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா அங்கங்க உடஞ்சி தொங்குது, கம்பி தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுசீரமைப்புன்னு சொல்லி 50,000 55,000 சொல்றீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 கிலோ சிமெண்ட்டை பூசி விட்டு ஒரு வெள்ளை சின்னாம்பு அடிச்சுட்டு மறுசீரமைப்புன்னு பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் ஆய்வு செஞ்சீங்க. மாண்பு ரெட்டியார்பட்டி ராணன் பேசுங்க. வாரிக்கரையிலே மண்டபம் ஒன்று வளர்ந்து நாரியர்கள் கூடி நாடெங்கும் வாசமிட்டு ஒரு குடைக்குள் ஆழ்வாய் உன்காலம் என் மகனே, ஐயா வைகலத்திரட்டினுடைய ஒருத்தர் மட்டும் வரிகளை இந்த நாட்டிற்கு சொல்லி மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. யாராவது ஒருத்தர் உட்காருங்க. மாண்புமிகு மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள் அவர் பேசுறாரு. மாண்பு உறுப்பினர் KN நேரு உட்கார். மற்றவங்களாம் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்றவங்களாம் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் சொன்னார், கடந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் பழுதுபட்டு இருக்கிறது, அது உங்களால் சரியாக பழுதுவாக்கவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும், 1986ஆம் ஆண்டிலிருந்து இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்திலிருந்து அந்த வீடு 13,000 ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போல்லாம் நாங்கள் சேர்மன், அவரும் சேர்மன், அவர் அந்த ஊர் சேர்மன், நான் புள்ளம்பாடி சேர்மன். 13,000 ஆரம்பிக்கப்பட்டு 3 லட்சம் ரூபாய் வரை நேரடியாக அரசாங்கமும் கான்ட்ராக்டுக்காரங்களும் கட்டுறதில்லை. அது இந்த பயனாளி பெருமக்களை கட்டுவது. அதுதானே தவிர பயனாளிகள் ஒவ்வொருவர் கூடுதலாக காசு பணத்தை போட்டு கட்டுகிறார்கள். ஒருவருடைய பணம் இல்லை என்று சொன்னால் இருக்கிறதை வைத்து கட்டுகிறார்கள். அதற்கு தான் பிறகு தலைவர் தளபதி இருக்கும்போது சரி, கலைஞர் இருக்கும்போது சரி, ஏற்கனவே கட்டப்பட்ட சமத்துவபுர வீடுகள் எல்லாம் பழுது பார்ப்பதற்கென்று அதற்கென்று தனியாக நிதி ஒதுக்கி அரசு சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டது. எனவே நீங்கள் கூட இப்போது 70,000 வீடுகள் 5 லட்சம் ரூபாய் செலவில் இந்த அரசு வழங்கி இருக்கிறது.
இதை இன்னைக்கு ஏற்கனவே நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று பார்த்தார்கள், எல்லாம் பேஸ்மெண்ட் அளவில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அது பயனாளிகள் பெருமக்கள் அவர்களுடைய சௌகரியத்தை கட்டி கொண்டு வருகிறார்கள். நீங்களாவது நல்ல முறையில் அந்த 5 லட்சத்தில் கட்டியிருக்கிறீங்க, நாளைக்கு உங்களை பார்த்து நீங்கள் கட்டினது சரியில்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க, அவ்வளோதான் சார். ஓகே ஓகேங்க, ஓகே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஓகே நான் தெரிஞ்சுக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 5 ஆண்டு காலத்துல கட்டி கொடுத்த வீடுகள் நிறைய இடத்துல இடிஞ்சு தொங்குது. அதை அந்த மக்கள்கிட்ட கேட்டா தெரியும். ஆனா நமது முதலமைச்சர் ஆட்சியில கட்டி கொடுக்கிற வீடு இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு ரொம்ப தரமா இருக்குன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் உட்காருங்க.